கரூரில் உள்ள ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கோடி ஏற்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கரூர் மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை 15 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். நிலையில் கொடிமரத்தில் திருக்கோடி ஏற்றி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தின் பட்டாச்சாரியார் தலைமையில் கொடிமரத்திற்கு தேவையான பட்டாடை மற்றும் வஸ்திரங்களை தாம்பலத்தில் வைத்து தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை வலம் வந்து அதன் பிறகு சக்கரத்தாழ்வார் முன்னிலையில் ஆலய வாசலில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே மீன் வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் புதிய ரயில்வே சாலை அருகே மீன் சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு செல்லும் வழியை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பொது ஏலம் விட இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சந்தை வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்படையும் என்று மீன் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அந்த வழியை பொதுவெளி பயன்பாட்டிற்காக அனுமதிக்க கோரி ஜவஹர்லால் நேரு சாலையில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கல்வி கட்டணம் கட்டாத மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காத தனியார் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்வி கட்டணம் கட்டாததால் அவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என்று தெரிகிறது. இதனை கண்டித்து பள்ளி முன்பாக பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறைகளில் தரையில் உட்கார வைப்பதாகவும் பொதுத் தேர்வின் போது பாதிலேயே தேர்வுத்தாள்களை பறித்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து தனியார் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தருமபுர ஆதீன பட்டண பிரவேசத்தில் பல்லக்கை சுமப்பது எங்கள் உரிமை என்றும் அதனை யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் என்றும் பல்லக்கு சுமப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்லக்கு சுமப்பவரின் கருத்துக்களை கேட்காமலேயே பல்லக்கு நிகழ்வுக்கு தடை விதித்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனை வலியுறுத்தி தருமபுர ஆதீனத்தில் பல்லக்கு சுமப்பவர்கள் சுய விருப்பத்தின் பேரிலேயே பல்லக்கு சுமப்பதாக கையெழுத்திட்டு மயிலாடுதுறை கோட்டாட்சியரிடம் வழங்கியுள்ளனர். மேலும் தங்களை யாரும் கட்டாயப்படுத்தி பல்லக்கு சுமக்க சொல்லவில்லை என்றும் அதனை யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் என்றும் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தருமபுரம் ஆதீனத்து குருமகா சன்னிதானங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக பணி செய்து வரும் பரம்பரையாக பல்லாக்கு தூக்கி வரக்கூடிய பரம்பரை குடும்பத்தை சேர்ந்தவன். இதை நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம். எந்த ஒரு வகையிலும் நாங்கள் இது தாழ்வாக நினைக்கல. இது ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இது தேவையில்லாத சர்ச்சையாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா இது நாங்கள் விருப்பத்தோடு எங்களுடைய ஆன்மார்த்தமாக இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து கோட்டாட்சி அவர்கள் இதற்கு அளிக்கப்பட்ட தடையினை நீக்கணும். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தனியார் பள்ளியில் பழங்கால நாணயங்கள் கண்காட்சி நடைபெற்றது. பெண்ணாகரம் அருகே இண்டூரில் உள்ள எவர்கிரீன் தனியார் மல்லையர் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் இந்திய மதிப்பில் 1 பைசா நாணயம் முதல் வெளிநாட்டு தொகையான 500 கோடி ரூபாய் வரை இடம்பெற்றிருந்தது. 160 நாடுகளின் ரூபாய் தாள்கள், நாணயங்கள் மற்றும் பழைய காலத்தில் பயன்படுத்திய பத்திரம், தபால், கார்டு, அஞ்சல் தலை, முத்திரை தாள் போன்றவை முக்கியத்துவம் பெற்றிருந்தன. மேலும் குப்பையில் தூக்கி எறியும் சோடா பாட்டில் முடிகளை கொண்டு விளையாட்டு சாதனை பொருட்களை தயாரித்து கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் நடைமுறைக்கு வராத 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிறப்பு நாணயம் 1000 ரூபாய் நாணயம் நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வீட்டின் பீரோவை உடைத்து 10 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த பழமுக்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜி வீட்டில் மின்சாரம் தடைப்பட்டதால் குடும்பத்துடன் வீட்டின் பின்பக்கம் உறங்கியுள்ளார். அப்போது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதில் இருந்த 10 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பிரம்மதேசம் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள போதமலையில் சாலை அமைத்து தர உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதமலையில் உள்ள கீழூர், மேலூர், கெடமலை கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி மலைவாழ் மக்கள் கோரிக்கை வைத்தனர். நிலையில் சாலை அமையும் இடம் வனப்பகுதியாக இருப்பதால் உச்சநீதிமன்ற பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. நிலையில் மலை கிராமங்களுக்கு 34 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி தமிழக அரசிற்கு உத்தரவிட்டது.
இதனால் மலை கிராமங்களுக்கு மருத்துவம், கல்வி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்றும் போதமலை மலைவாழ் மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே மது பாட்டில்களை விற்பனைக்காக வைத்திருந்தவரை போலீசார் கைது செய்தனர். ஓட்டப்பிடாரம் அருகே ஒட்டநத்தம் கிராமத்தில் இருந்து கள்ளத்துக்கிணறு செல்லும் சாலையில் மணியாச்சி காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அந்தோணிராஜ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் சாக்குப்பையில் சட்டவிரோதமாக 50 குவார்ட்டர் மது பாட்டில்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மது பாட்டில் வைத்திருந்த அந்தோணிராஜ் என்பவரை கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அதிகாரியிடம் 60,000 ரூபாய் பணத்தை திருடிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். பல்லாவரம் மல்லிகா நகரைச் சேர்ந்தவர் சையத் தௌலத். இவர் வருமான வரித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நிலையில் இவர் இந்தியன் வங்கியில் 60,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். இதை நோட்டமிட்ட நபர்கள் இவரை பின்தொடர்ந்து அவரின் பையில் உள்ள பணத்தை திருடி சென்றனர். இது தாம்பரம் மாநகர ஆணையாளர் ரவி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்த நிலையில் இதில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 4 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள போர்ட் கார் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மலை நகரில் உள்ள போர்ட் கார் தொழிற்சாலையில் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு பணி இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த தொழிற்சாலையை மூடப்போவதால் ஊழியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்று இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் பணத்தை செட்டில்மெண்ட் செய்துவிடுவதாக நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிர்வாகம் தரப்பில் எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. இதனால் தொழிலாளர்கள் மீண்டும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகம் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை அளிக்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் தேர் திருவிழா மற்றும் அம்மன் சிரசு நடைபெற உள்ளது. இத்திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரின் உத்தரவின் பெயரில் கோவில் மாநகரில் உள்ள போத்தனூர், சுந்தராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் இருந்து 57.45 கிலோ எடை கொண்ட பழைய சவர்மா பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 17,480 ரூபாய் ஆகும். அது மட்டுமின்றி பிளாஸ்டிக் பயன்படுத்திய கடைகளுக்கு 3 கடைகளுக்கும் 6,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருப்போரூர் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டதால் சுகாதாரத்துறை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்துள்ள அம்மாப்பேட்டை கிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உள்ளது. நிலையில் இங்குள்ள மாணவர்கள் 25 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வருகிற 8ஆம் தேதி நடைபெறவுள்ள மெகா தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் தேங்கும் கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மரவர் பெருங்குடி கிராமம் அமைந்துள்ளது. இங்குள்ள ஆதி திராவிடர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் இங்குள்ள வாய்க்கால் நிறைந்து சாலையில் கழிவுநீர் தேங்கி வருகின்றது. இதனால் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் யூனியன் அலுவலகங்களில் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சாலை ஓரங்களில் புதிய வாறுகள் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர்.